ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறது தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்ல தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீலர் எடுத்துகிட்டு நல்லா வந்து தோலெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ நம்ம வேக வைக்கிறோம்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வேக வச்சுருவோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறனால நம்ம அது தோல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து நல்லா வந்துட்டு தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம சாப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வெட்டிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா வந்து அது கார படிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வெட்டின உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம கடாயில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெய் காஞ்சது, கடுகும் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெட்டி வச்ச சக்கரவள்ளி கிழங்கு வந்து அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அது தண்ணியில் போட்டு வைங்க, இல்லைன்னா வந்து அது பிளாக்காக ஆகிடும். ஸோ பார்க்க நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ எல்லா சக்கரவள்ளி கிழங்கு வெட்டி வச்சது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் சின்ன குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக நம்ம சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்திங்கன்னா வேக வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் வீட்லேயும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து நல்லா அப்படியே நம்ம வதக்கி எடுக்கிறோம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வதக்கி எடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்கவே எடுக்காது. ஸோ வாழைக்காலாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டோன்னே வெந்துடும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ ரொம்ப டைம்லாம் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் பார்த்திங்கன்னா சாம்பார், ரைஸ், ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட நம்ம 1/2 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே அந்த ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து நிறையா இருக்கும், ஓவராக இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பொரியல் பண்ணும்போது அது ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒருவேளை ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு எல்லாம் நீங்கள் காரமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை அது கம்மியாக இருந்துச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு லிட் போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மூடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ரெடி.
நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், எங்கள் வீட்டு பூனை இது. ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து இது வந்து சும்மா படுத்துருந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கு சாப்பாடெலாம் வச்சோம். ஸோ அன்னையிலேருந்து இது இங்கே தான் இருக்குது. ஸோ எப்படி படுத்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போ உட்காந்துருக்க சைஸை பாருங்கள் எப்படி உட்காந்துருக்குன்ட்டு. ஸோ இப்படி தாங்க இதெல்லாம் ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குது. ஸோ நீ கண்டிப்பாக சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம என் சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.